ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டீ டைம் டியூட்டர்ஸ். நான் உங்கள் பீட்டா. நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிவ் அவே கான்டெஸ்ட் வீடியோ தான் இதுவும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல், இதோட டெரிவேஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இந்த டெரிவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூட் அண்ட் லாரன்ஸ் கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யாருக்கா வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போது நம்ம ஒரு மெட்டல் ராட் இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அண்டு நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அங்கே உள்ளே இருக்க எலக்ட்ரான் சார்ஜர், இந்த எலக்ட்ரான் சார்ஜரை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா ஸ்மால் ஈன்னு டினோட் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரான் ராட் அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டல் ராடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ணுங்கள் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நம்ம எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கும். எது கூடனா அங்கே பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணும் போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் போது அங்கே வெலாசிட்டியோட தான் அது மூவ் ஆகும். ஸோ அந்த வெலாசிட்டி என்ன வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வீடின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அந்த வீடின்ற வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் இங்கே கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரானால் நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா F = E கேபிட்டல் ஈன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரானு, கேபிட்டல் ஈன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போது ஃபோர்ஸ் அங்கே ஆக்சிலரேட் ஆகிற எலக்ட்ரான் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஆக்சிலரேஷனை கெயின் பண்ணும். ஆக்சிலரேஷனை கெயின் பண்ணுறதுனால அங்கே ஆக்சிலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அப்படி அந்த நியூட்டன் செகண்ட் லாவில் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ F = m × a. ஸோ F = ma. இது ஈக்குவேஷன் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்ஸு, செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்ஸு. ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ma E ஸ்மால் e இன்ட்டு கேபிட்டல் E. நம்ம ஆக்சிலரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க m அந்த சைடு கொண்டு போனால் a = E இன்ட்டு கேபிட்டல் E/m. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் என்னென்னா நம்ம கண்டினியூஸாக எலக்ட்ரான் ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கிறனால அங்கே கண்டினியூஸாக ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே கண்டினியூஸாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுற வரைக்குமே அங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ஆக்சிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே ஆக்சிலரேட் ஆகிற எலக்ட்ரான்லாம் பார்த்திங்கன்னா போய் ஒரு பாசிட்டிவ் அயன் கோரோட கொலைட் ஆகும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகும்போது அங்கே வெலாசிட்டியும் கைனடிக் எனர்ஜியும் லாஸ் ஆகும். ஸோ இப்போது கொலிஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் கொலிஷன் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். கொலிஷனோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொலிஷன் நடக்கிற வரைக்குமே அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ஆவரேஜ் வெலாசிட்டினா நம்ம என்னன்னு பார்த்திங்கன்னா வீடின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ டவு சினா என்னென்னா கொல்யூஷன் டைம்னால அப்போ ஆக்சலரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a = vd/τ. டவும் டவு சியும் ஈக்குவல் தான். ஸோ நம்ம டவுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா vd மட்டும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு vd அப்படியே வச்சுக்கிட்டு டவு அந்த சைடு கொண்டு போனால் vd = a × τ அப்படின்னு மாறும் ஈக்குவேஷன். அண்ட் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கொலிஷன் டைம் இதை பற்றிலாம் கூட நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா vd = a τ. இது ஈக்குவேஷன் 4. நமக்கு ஈக்குவேஷன் 3ல் ஆல்ரெடி ஏவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இந்த ஏக்கு பதிலாக அந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ vd = ஏக்கு என்னென்னா E இன்ட்டு கேபிட்டல் E/m இன்ட்டு τ. ஸோ இதுதான் vd. ஸோ இப்போ கேபிட்டல் E அந்த சைட் கொண்டு போய் டவை உள்ளே கொண்டு இது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ vd = E/m இன்ட்டு E. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷன். நமக்கு கரண்ட் டென்சிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கரண்ட் டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா J =
NEVD. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 6. இங்கே பார்த்தீங்கன்னா J ஈக்குவல் டு NEVDன்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 5ல் வீடியோட ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடிக்கு பதிலாக அந்த வீடி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ J ஈக்குவல் டு NE இன்ட்டு EJ E tau டிவைட் பை M இன்ட்டு E. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇயை வந்து கீழே கொண்டு வந்துட்டோம்னா J டிவைட் பை E இன்ட்டு N. இங்கே ஆல்ரெடி 2 E இருக்குது. ஸோ E இன்ட்டு E ஸ்கொயர் NE ஸ்கொயர் டவ் டிவைட் பை M. இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 7 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி பார்த்திங்கன்னா கரண்ட் டென்சிட்டி எப்போல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா J ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு E கேபிட்டல் ஈன்னு பண்ணலாம். ஸோ அப்போ சிக்மா ஈக்குவல் டு J டிவைட் பை E. இந்த சிக்மான்றது என்னன்னா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. ஸோ சிக்மா ஈக்குவல் டு அந்த ஜே டிவைட் பை இ தானே. ஸோ இங்கே ஆல்ரெடி ஜே டிவைட் பை இருக்குது, அதுக்கு பதிலாக நாங்கள் சிக்மான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவ் டிவைட் பை M. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த ஈக்குவேஷன் தான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஃபுல் டெரிவேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டியில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒரு 2 எண்டுக்கும், ஒரு மெட்டல் ராடில் இருக்க 2 எண்டுக்கும் எவ்வளோ நடுவில் ஹீட் கண்டக்ட் ஆகுதோ அதை தான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா Q ஈக்குவல் டு KADT டிவைட் பை DX இன்ட்டு T. இப்போது நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா K. ஸோ அப்போ நம்ம K தான் வேணும். அப்போ K வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதா அந்த சைடு கொண்டு போனோம். K ஈக்குவல் டு Q டிவைட் பை ADT டிவைட் பை DX இன்ட்டு T. இதுதான் இப்போ நமக்கு டெஃபனிஷனாக பார்த்தா இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of heat conducted per unit time through the material having unit area of cross section per unit temperature gradient. ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை, 2 எண்டு இருக்கும். ஒரு மெட்டல் ராட் இருக்குன்னா அந்த மெட்டல் ராடுக்கு 2 எண்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கண்டக்ட் ஆகுது, என்னென்னா யூனிட் டைம் அந்த யூனிட் ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷனுக்குள்ளே அப்படின்றது தான் வந்து இதோட டெஃபினிஷன். இப்போ பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு இங்கே வந்து ஏன் இருக்குது என்னென்னா ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன். அப்புறம் டீன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளோ. ஸோ இப்போ அந்த ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் ஏவும் வந்து 1, டைம் ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட். அது வந்து 1 மீட்டர் ஸ்கொயர், இது வந்து 1 செகண்ட். ஸோ ரெண்டுக்கும் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா K ஈக்குவல் டு Q டிவைட் பை DT டிவைட் பை DXன்னு இருக்கும். ஸோ நம்ம Q அந்த சைடு வச்சுக்கிட்டோம்னா Q அந்த சைடு வச்சுட்டு மீதி அந்த சைடு கொண்டோம்னா Q ஈக்குவல் டு K DT டிவைட் பை DX. Qன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் பர் யூனிட் டைம் த்ரூ யூனிட் க்ராஸ் செக்ஷன் ஏரியா. DT பை DXன்றது என்னென்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் அண்டு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு. எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் இப்போ எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ராட் இருக்குது. இந்த மெட்டல் ராடில் 2 ABன்னு ஒரு க்ராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கோம், ABன்னு. ஸோ இதில் வந்து எப்படி செப்பரேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாம்டான்ற டிஸ்டன்ஸால் செப்பரேட் ஆகிருக்கு. ஏல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர். ஏல இருக்க ஹை டெம்பரேச்சர் நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Tன்னு டினோட் பண்ணுறோம். பியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர். அதை என்ன டினோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா T-GTன்னு டினோட் பண்ணுறோம். இப்போ ஹீட் வந்து ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகும்போது நமக்கு கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம், கண்டக்ஷன் எலக்ட்ரான் என்னன்னு நம்ம டினோட் பண்ணுறோம்னா ஈக்குவல் டு Nன்னு பண்ணுறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு பண்ணுறோம்னா ஸ்மால் வின்னு பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த எலக்ட்ரான்லாம் மூவ் ஆகும்போது அந்த மெட்டல் ராட்குள்ளே அங்கே எலாஸ்டிக் கொல்யூஷன் வந்து நடக்கும். அங்கே எலாஸ்டிக் கொல்யூஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் வந்து இப்போ ஏ கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியை லாஸ் பண்ணும். ஏன்னா இங்கே இருக்கிற ஏல இருக்கிறதெல்லாம் கைனட்டிக் எனர்ஜியை லாஸ் பண்ணும், பியில் இருக்கிறதெல்லாம் கைனட்டிக் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஸோ இது ரெண்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ ஏல வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 3/2 KT அப்படின்னு இருக்குது. நமக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி கைனட்டிக் எனர்ஜினா என்னென்னா 1/2 mv² தான் கைனட்டிக் எனர்ஜி. இது நம்ம எல்லா இடத்துலையுமே படிக்கிறது காமனாக. கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 மாஸ் இன்ட்டு v². ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 3/2 KTன்னு கொடுத்துருக்கோமா. கேன்றது ஸ்மால் கேன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு. டீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா
டெம்பரேச்சர் டீன்றது அங்கே டெம்பரேச்சர் அட் ஏ. இப்போ அட் பி எடுக்கும் போது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/2 கேன்றது தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டி மைனஸ் ஜிடி, ஏன்னா நமக்கு பியில் பார்த்திங்கன்னா டி மைனஸ் ஜிடின்னு இருக்குது. ஸோ டி மைனஸ் ஜிடி. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கேரிட் பை த எலக்ட்ரான் ஃப்ரம் ஏ டு பி. ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கேரி அவுட் பண்ணுதுன்றதை என்ன பண்ணோம்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 3/2 KT மைனஸ் 3/2 K T மைனஸ் ஜிடி. இப்போ வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 3/2 KT மைனஸ் 3/2 KT. இங்கே இருக்க மைனஸ் அங்கே இருக்க மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்படி ப்ளஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் 3/2 KT KDT. ஸோ இது இந்த ப்ளஸ்ஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா 3/2 KDTன்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிராசிங் பர் யூனிட் செக்ஷன். ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அங்கே கிராஸ் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு 1/6 என்னன்னா அது ஏ டு பிக்கு தான். 1/6 n இன்ட்டு வி. என்னன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷனு. என்னன்றது என்ன பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் எலக்ட்ரானு. வின்றது என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ 1/6 இன்ட்டு NV. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 4. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அங்கே 6 ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து 6 டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போது ஒரு டைமில் இப்போது ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டிக்குமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து வால்யூம் டென்சிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஆவரேஜாக நமக்கு வந்து 6 பாசிபிள் டைரக்ஷன் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் சிங்கிள் எலக்ட்ரான் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ 6/1 அதுதான் ப்ராபபிலிட்டி. 1/6 NVன்றது பாருங்கள். 6 எக்ஸ் மைனஸு ஒய் மைனஸு இசட் மைனஸ்னு அந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் 1/6 NVன்னு கொடுக்குறோம். இப்போது எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி கேரிட் அவுட் பண்ணுறதும் இதையும் நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். நமக்கு அங்கே எக்ஸஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜியும் நம்பர் ஆஃப் க்ராஸ் செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 1/6 NV இன்ட்டு 3/2 KDT. இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் 1/2 ஆயிரும். ஸோ 1/2 1/4 NVKDT. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ்க்கு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டெஃபிஷியன்ட் ஆஃப் எனர்ஜிக்கு பார்ப்போம். டெஃபிஷியன்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே எக்ஸஸ்க்கு வந்து ப்ளஸ் இருக்குது, டெஃபிஷியன்ட்னா மைனஸ், அவ்வளோதான். மற்றபடி அதே ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ அந்த டெஃபிஷியன்ட் மைனஸ் போட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம 6th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெட் அமௌண்ட் பார்ப்போம். நெட் அமௌண்ட் ரெண்டுக்கும் நெட் அமௌண்ட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது Q ஈக்குவல் இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு முன்னாடி Q தான் வரும். Q ஈக்குவல் டு 1/4 NV ஸ்மால் k dt மைனஸ் இன்ட்டு இந்த டெஃபிஷியன்சியோட வேல்யூ மைனஸ் 1/4 NV k dt. ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். Q ஈக்குவல் டு 1/4 NV k dt ப்ளஸ் 1/4 NV k dt. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 பண்ணால் 2 ஆட் பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால கீழே அப்படியே 4 போட்டுப்போம். மேலே வந்து 1 + 1 2. ஸோ 2/4 NV k dt. இப்போது அந்த 2/4 கேன்சல் பண்ணால் 1/2. Q ஈக்குவல் டு 1/2 NV k dt. இந்த வியும் வந்து ஸ்மால் வி தான், கேவும் வந்து ஸ்மால் கே தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு டெஃபினேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு KDTன்றது KDT/dxன்றது தெரியும். இப்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா dxக்கு வந்து லேம்டான்றது இங்கே இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வருது லேம்டான்னு. ஸோ Q ஈக்குவல் டு KDT/λ அப்படி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் லேம்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து லேம்டான்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லேம்டான்றதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிறது க்யூவு, மேலே இருக்கிறது ஈக்குவேஷன் 7ம் க்யூவு, இந்த இதுவும் ஈக்குவேஷனும் க்யூன்னு வருதா. ஸோ இது ரெண்டையும் என்னென்னா ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது 1/2 NVKDT ஈக்குவல் டு KDT/λன்னு வருதா. ஸோ இந்தாண்ட DT இருக்குது, அந்த சைடு DT இருக்குது. DT கேன்சல் ஆயிரும். DT கேன்சல் ஆனால் என்ன ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் K ஈக்குவல் டு 1/2 NV ஸ்மால் k லாம்டான்னு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 8. நான் வந்து ஆல்ரெடி ஒரு முன்னாடி இதில் சொல்லியிருந்தேன். ஐசோட்ரோபிக் மெட்டல்ஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆஃப் மெட்டல் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைமும் டைமும் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது ரிலாக்ஸேஷன் டைமும் கொல்யூஷன் டைமும் ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது டவு ஈக்குவல் டு டவு சி, ஸோ ஈக்குவல் டு λ/v. ஸோ அப்போ நமக்கு லாம்டா மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா டவு/v.
ஸோ இப்போது இது வந்து ஈக்குவேஷன் 9 எடுத்துக்கிறோம். டவ் பை வின்றது ஸோ லாம்டா ஈக்குவல் டு டவ் வி. இப்போ வந்து நமக்கு லாம்டா நாங்கள் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அந்த லாம்டாக்கு பேர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா வி டவுன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கே ஈக்குவல் டு 1/2 என் வி கே டவ் வி. இங்கே 2 வி இருக்குது, விவி இருக்கிறனால வி ஸ்கொயர். ஸோ கே ஈக்குவல் டு 1/2 என் வி ஸ்கொயர் கே டவ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டலோட ஈக்குவேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்து 2 கொஷினுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கிவ்அவே பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லைக் பண்ணாமல் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. தென் எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.